எழுத்துக்களம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் நன்றியும். எழுத்துக்களம் இலக்கிய அமைப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அன்பாதவன் ஐயா சொன்னாங்க, இங்கே பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து என்ன கொடுக்குறீங்க, அவங்க புக்கை கூட நான் படித்ததில்லை அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு கிராமத்து பொண்ணு தான், திருச்சி மாவட்டம் முருங்கப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்து வளர்ந்த பொண்ணு தான். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ நான் கல்யாணம் பண்ணி போய் தான் பெங்களூர் போய் செட்டில் ஆகிருக்கேன். ஆனால் அங்கே அந்த ஒரு நகரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் இன்னும் கிராமத்து பொண்ணு தான், என் கிராமம் தான் என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே எழுதணுங்கிற எண்ணம் வந்த உடனே எனக்கு என்னோடய கிராமத்தை பதிவு பண்ணணுங்கிறது தான் இருக்குது. ஸோ என்னுடைய கதைகள் எல்லாமே கன்னிமார் சாமின்னு ஒரு தொகுப்பு இப்போ வந்திருக்கு, காலச்சோடு வெளியிட்டிருக்காங்க. என்னோடய கதைகள் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா கிராமத்து பின்னணியில் தான் இருக்கும். அந்த கதைகளை படித்தவங்க எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிராமத்து கதைகள் எப்படி எழுதுறீங்க, கிராமத்து சொல்லாடல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ட்ரெஸ்ஸு சும்மா ஒரு வேஷம்தான், அது என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக. ஆனால் உள்ளே அதே கிராமத்து பொண்ணு தான் இருக்கேன். நான் கிராமத்து பொண்ணுனா கட்டுப்பட்டியான பொண்ணு கிடையாது. எதெல்லாம் கட்டுப்பட்டித்தனம் நான் நினச்சனோ, எதுக்குள்ளே இருந்தெல்லாம் நான் வெளியே வரணும்னு நினச்சனோ அதையெல்லாம் தான் இப்போ நான் என்னுடைய கதைகளில் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கவிதைகளும் அது சார்ந்த கவிதைகள் தான். ஸோ நான் யாரோ இல்லை, உங்களில் ஒருத்தி தான். முதல்ல நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேணால் அடுத்த நிகழ்ச்சிக்கு வேணால் நான் பின்கோசம் வச்சு கட்டிக்கிட்டு கண்டாங்கி சாரி கட்டிட்டு வரேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுவேன் சார், நான் அதெல்லாம் துணிஞ்சவதான், நான் பண்ணுவேன். அப்புறம் சார் ஆண்டன் பெனி சொன்னாங்க, நான் வந்ததே ரொம்ப லேட்டாக தான் எழுத வந்தேன்னு. அவங்க மாதிரி தான் நானும் கூட. நான் வாசிக்க ஆரம்பித்ததே என்னோடய 30களில் தான். ஸோ என்னை எழுத ஆரம்பித்ததும் என்னோடய 30களில் தான். அவங்க சொன்னாங்க, வயசானால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது, இல்லை நிறைய மறந்துடுதுன்னு. ஆனால் பெண்களுக்கு வயசானதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எதையுமே தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்துடுது. ஒரு வயசு ஆக ஆக இனிமேல் யாருக்கிட்ட நம்ம பயப்படணும், எதை காப்பாற்றணும், இப்போ யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும், அப்படி அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பேர்டன் குறைய ஆரம்பிக்கும் போதே நம்ம தைரியமாக எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிப்போம். ஒரு பெண் தைரியமாக எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆபத்தான விஷயம், ஆண்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் கூட. ஸோ அப்படி தான் வயசானதை பற்றி நான் ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறேன். இன்னும் 60களில் இன்னும் நான் எழுதுவேன் நினைக்கிறேன். நான் என்னென்ன விஷயங்களை என் பிள்ளைங்களுக்கே சொல்லாமல் மறைச்ச விஷயங்களை கூட சேர்த்து எழுதுவேன் நினைக்கிறேன் நான். ஸோ வயது ஆக ஆக எழுத்து இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். எழுத்துக்களம் விருதுக்காக சூரியநிலா சார் ஃபோன் பண்ணி சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களோட யாரோடையுமே எனக்கு தொடர்பு கிடையாது, யாரோடையும் எனக்கு பழக்கம் இல்லை. ஃபேஸ்புக்கில் அவங்க இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லங்கிறத தவிர. ஸோ எப்படி என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த விழா மேடையில் சுகிர்தராணி அவங்க கையால் இந்த பரிசு வாங்குறது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தப்போ எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டே ஆரம்ப கால சுகிர்தராணி மாதிரி இருக்குது உன்னோட எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சுகிர்தராணியோட புக்ஸ் எல்லாம் வாங்கி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அவங்க இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு கவிஞர், அவங்க ஒரு பெரிய ஆளுமை அவங்க. ஸோ அவங்க கையால் விருது வாங்குறது எனக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. சரஸ்வதி அம்மாள் நினைவாக கவிஞர் சக்தி அருளானந்தம் அவங்க கிட்டேருந்து இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் எழுத்தாளரை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் குறிப்பிட்டு நான் சொன்னேன் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா விருதுகள் எப்போவுமே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயந்தான். விருதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி யாரையுமே தெரியாமல் இருக்கும் பொழுதும் ஒன்லி நம்மளோட எழுத்துக்களை மட்டுமே பார்த்து நமக்கு ஒரு விருது கிடைக்கும் போது நம்ம எழுத்து மேலேயே நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஓகே, நம்ம சரியாக தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், நம்ம சரியாக தான் இயங்கிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதுக்கு நான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் விருதுகள் வாங்கின நிறைய பேர் எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள். கவிதைக்காரன் இளங்கோ ஆகட்டும், பெரியசாமி சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் நான் முதல்ல வாசித்து முதல் கவிதை தப்பும் தவறுமா நான் எழுதின காலத்துலேருந்து எனக்கு நண்பர்கள். ஸோ அவங்க எல்லோரும் என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினவங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் பயணம் பண்ணதுக்கு அவங்க எல்லாமும் ஒரு காரணம்தான். அவங்க எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது, அதே ஸ்டேஜில் நானும் இருந்து விருது வாங்குறேங்கிறது
எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. என்னோடய நண்பர்கள் கூட சேர்ந்து விருது வாங்கின சோலைமாயிலேருந்து அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாங்கள் தொடர்ந்து இயங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.